ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது வந்து தவா கறி இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு. நல்லா சூட சூட தவா கறி அப்படியே ஃப்ரை பண்ணி இடியாப்பத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தராங்க. இப்போ நம்ம இடியாப்பமும் தவா கறியும் வாங்கிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் பார்க்காம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா தவா கறி இடியாப்பம், சைட் டிஷ் வந்து ஆனியன். இப்போ வந்து இடியாப்பம் கொஞ்சம் எடுத்து தவா கறியில் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஆனியன். நான் ஆனியன் நிறைய சாப்பிட மாட்டேன், அதனால் கொஞ்சமாக வச்சுட்டேன். எனக்கு தான் அப்படி இருக்கா, உங்களுக்கு இதுவே அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குது, நல்லா காரமாக நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வந்து இடியாப்பம் பிடிக்காது, தவா கறி மட்டும் தான் பிடிக்கும். சரி வாங்கிட்டோமே சேர்த்து வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ரெண்டு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்காது. ஆனியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. நல்லா காரமாக இங்கே பாருங்கள், கறியில் பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணும்போது தெரியுதா, நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. நல்லா காரமாக இருக்குது கறி, நல்லா காரமாக இருக்குது. இது கொஞ்சம் வச்சு இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. வெறுமனா சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியல, இப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெறுமனை சாப்பிட்டு சொல்லுவேன் பிடிக்கணும். உனக்கு வைக்க மாட்டேன் நினைக்காதா, உனக்கு வைப்பேன், இது வச்சுட்டு வைப்பேன். இப்போ வெறுமனை ஆனியன் வச்சுக்கலாம். ஆனியன் கொஞ்சமாச்சு வச்சுட்டு வெறுமனை சாப்பிட சூப்பராக தான் இருக்குது. நல்லா காரமாக சூப்பராக இருக்குது. குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிட முடியாது, அதனால் ரொம்ப காரமாக இருக்குது. கறியில் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இடியாப்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சக்கரை வச்சு தான் சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பீஃபு அந்த அந்த தவா கறி அதை வச்சு சாப்பிடும்போது தான் இப்போதைக்கு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா சக்கரை வச்சு தான் சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் சின்ன வயசுல கூட இடியாப்பெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இடியாப்பெல்லாம் பிடிக்கவே அதே பீஃப் கூட சாப்பிட்றதுனால நல்லா இருக்காங்க. ஆனால் நான் சாப்பிட்றேன், நல்லா இருக்கு காமெடி. இந்த கடை வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா இந்து காலேஜில் இருந்து அதுக்கு ஆப்போசிட்டில், இந்து காலேஜுக்கு ஆப்போசிட் கல்வண்டியில் ரெண்டு அண்ணன்க வச்சுருப்பாங்க. இந்து காலேஜோட ஆப்போசிட்டில் இருக்குது. மறக்காமல் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சாப்பிட்டு ஜீவன் சாப்பிட்டு அப்புறமா சொல்லுவேன். எவ்வளோ ப்ரைஸ் அதை சொல்ல மாட்டேன். ப்ரைஸ் வந்து இடியாப்பம் வந்து 1 10 ரூபாவா, தவா கறி வந்து 100 கிராம் 80 ரூபாவா, ரெண்டும் சேர்த்து செட்டு 100 ரூபா. கரெக்டா? ஓகே. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவா கறி மட்டும் இல்லை, தவா கறி, இடியாப்பம், பீஃப் பக்கோடா எல்லாமே இருக்குது. எல்லாமே அந்த மெனு கார்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஏன் நான் பின்னாடி வாய்ஸ் போடுறேன்னா, நான் பேசினேன் என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல, நான் பேசினது வந்து கேட்கல, அதனால தான் அகெயின் நான் திருப்பி பின்னாடி பேசுகிறேன். இலையை நல்லா வலிச்சு நக்கிட்டு இருக்கேன். செம்ம காரம் சூப்பராக இருந்துச்சு, அதே தான் அதுலேயே நான் பேசியிருப்பேன். சூப்பராக நல்லா காரமாக இருக்குது. மறக்காமல் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் தவா கறி வந்து 80 ரூபா, இடியாப்பம் வந்து 1 10 ரூபா, அதையுமே நான் சொல்லியிருப்பேன். வெயிட் பண்ணுறேன் சாப்பிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பே பண்ணியாச்சு.
இந்த கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்து காலேஜுக்கு ஆப்போசிட்ல லைட்டா ஃப்ரண்ட்ல வரணும். அதான் திருநெல்வேலி போடுறது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு இந்த கடை. சூப்பராவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பராவே இருந்துச்சு. நாங்க வந்து சும்மா வீடியோக்காக சொல்றோம்ல இல்ல, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு நல்லா ஒரு காரமா சாப்பிடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. வேற என்ன சொல்லணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.